நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இல்ல நீங்க காசுக்காக வெட்டுறீங்களா இல்ல தண்ணி விடுறதுக்கு வெட்டுறீங்களா? காசு விடுறீங்களா தண்ணி விடுறதுக்கு வெட்டுறீங்களா? என்ன சவுண்டா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன சவுண்டா பேசுது? என்னப்பா சவுண்டா பேசு? ரெக்கார்ட் பண்ணுப்பா. என்ன சவுண்ட் பண்ணுப்பா? ரெக்கார்ட் பண்ணு. இல்ல சார் இவர் எப்ப பேசுறாலும் முடியாம பண்றாரு. எதுமே நாங்க சொல்ல கூடாது. சில்ல உள்ளதாங்க இருக்கு, செல்ல உள்ளதா இருக்கு. என்னத்துக்கு இப்ப அத வந்து இப்ப என்ன இல்ல சார் இப்ப என்ன சொல்றாரு அவரு? அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? இன்ஜினியர் படிச்சு நான் இன்ஜினியர் படிச்சு வந்திருக்கேன் இல்ல நீங்க இன்ஜினியர் படிச்சு வந்திருக்கீங்க? இல்ல சார் அதான் நான் என்னன்னு கேக்குறேன். திருச்சி புது ஐயன் வாய்க்கால் ராம வாய்க்காலில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி தர விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். முக்கொம்பு ஆற்று பாதுகாப்பு பிரிவு அதிகாரி சதீஷ்குமார் ஆய்வுக்கு வந்தார். அப்போது விவசாயிகள் குறைகளை கேட்டு டென்ஷனான சதீஷ்குமார், நான் இன்ஜினியரா நீங்க இன்ஜினியரா, தண்ணி வருதல்ல இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் என மிரட்டும் துணியில் பேசி உள்ளார். அவங்க கட்டி வச்சிருக்காங்க தப்பாங்க, நீங்க மட்டம் அது கீழே உள்ள வாய்க்கால் பாருங்க, அதுதான் வாய்க்கால் மட்டம். அகேல் டிராப் பண்ண தண்ணி உள்ள போதா? சரி இப்ப சொல்றீங்க அப்ப தலைப்பு எப்படி சார் இருக்கு? தலைப்பு எப்படி இருக்கு? இப்ப நீங்க இல்ல நீங்க காசுக்காக வெட்டுறீங்களா இல்ல தண்ணி விடுறதுக்கு வெட்டுறீங்களா? காசு விடுறீங்களா தண்ணி விடுறதுக்கு வெட்டுறீங்களா? என்ன சவுண்டா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன சவுண்டா பேசுது? என்னப்பா சவுண்டா பேசு? ரெக்கார்ட் பண்ணுப்பா. என்ன சவுண்ட் பண்ணுப்பா. ரெக்கார்ட் பண்ணு. இல்ல சார் இவர் எப்ப பேசுறாலும் முடியாம பண்றாரு. நீ போலீஸ் வர சொல்ல பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப தேவையா? இல்ல உனக்கு சொன்ன வேலை காமிச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கு இப்ப 7 உண்டாக்குறியா? எதுவுமே நாங்க சொல்லக்கூடாது. சில்ல உள்ளதாங்க இருக்கு, செல்ல உள்ளதா இருக்கு. இப்ப அத வந்து இப்ப என்ன இல்ல சார் இப்ப என்ன சொல்றாரு அவரு? அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? இன்ஜினியர் படிச்சு நான் இன்ஜினியர் படிச்சு வந்திருக்கேன் இல்ல நீங்க இன்ஜினியர் படிச்சு வந்திருக்கீங்க? இல்ல சார் அதான் நான் என்னன்னு கேக்குறேன். ரெக்கார்ட் பண்ணுப்பா. எல்லாத்தையும் போஸ்ட் எஃப்ஐஆர் கம்ப்ளைன்ட் நான் கொடுக்குறேன், பர்சனல் கம்ப்ளைன்ட் கொடுக்குறேன். கொடுங்க. பெட்டவாய் தலையிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைந்த இந்த வாய்க்கால் மூலம் 1600 ஏக்கர் நிலம் பாசனம் பெறுகின்றன. வாய்க்கால் தூர்வாரப்படாததால் நிலங்களுக்கு தண்ணீர் வருவதில்லை. அரசு தரப்பில் பாசன வாய்க்கால்களை தூர்வார 2000 கோடி ரூபாய் செலவு செய்தும் திருப்பராய்த்துறை பாசன நிலங்களுக்கான வாய்க்கால் தூர்வாரப்படவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஐயா எங்களுக்கு வந்து ஐயா வாய்க்காதான் ஐயா விவசாய தொழிலுக்கு உயிர் நாடிய எங்களோட தொழில் வந்து விவசாய தொழில். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பெட்டாத்தல்லியில் இருந்து பெருகுமணி வரை 7 கிலோமீட்டருக்கு தூர்வாரி கொடுத்துட்டாங்க. பெருகுமணிக்கு பக்கத்தில் வந்தோடனே அந்த ஐயா வாய்க்காங்கிறது 3 வாய்க்கால பிரியுது. 3 வாய்க்காங்கிறது வடகரை தென்கரை நடு வாய்க்கால பிரியுது. நடு வாய்க்காலில் தான் இப்போ வந்து ஐயா வாய்க்கா வருது. நான் என்ன கேட்குறேன்னா இந்த 3 வாய்க்கா ஒரு 500 மீட்டர் இருக்குய்யா, அதை வந்து தூர் வராமல் 30 வருஷமா போட்டுட்டாங்க. இங்கே பாருங்க குப்பை எல்லாமே சேர்ந்து கிடக்குது. அது வந்து 2 அடி 3 அடியா இருக்கு. கொஞ்சம் அகலப்படுத்தி எடுத்து கொடுத்தா விவசாயத்துக்கு உதவியா இருக்கும். இதை தான் நம்ம போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம். ஐயா கண்ணு தலைமையில போய் மனு கொடுத்தோம். எந்த அதிகாரி வந்து பார்க்கவே இல்லை. அதே மாதிரி 3 கட்டையில ஒரு பழைய கட்டை ஒன்று இருக்குயா, அதை வந்து நான் போய் ஈட்ட சொன்னேன், இந்த கட்டையை உடைச்சு கொடுங்க அப்படின்னு. அவரு சொன்னாரு, இந்த கட்டையை உடைக்கிறது பர்மிஷன் இல்லை, நம்ம வந்து அங்கே அதிகாரி சொன்னாதான் உடைக்க முடியும், அதை நீங்க போய் கலெக்டர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா நான் போயிடணும்னு சொன்னோடனே மனு கொடுத்துட்டேன். நான் எந்த அதிகாரி வந்து பார்க்கவே இல்லையா. கொஞ்சம் வந்து தூர்வாரிட்டு கொடுத்தீங்கன்னா விவசாயத்துக்கு கடமட முடிய போகும். பக்கத்துல காவிரி ஆறு இருக்கு, இது வந்து தலைப்பு பகுதி. இதை மட்டும் கொஞ்சம் ஒரு 500 மீட்டருக்கு நல்லபடியா 3 வாய்க்காலையும் தூர்வாரிட்டீங்கன்னா நல்லபடியா விவசாயம் நடக்குயா. எங்க ஊருக்கு வந்து வெட்டவத்தலையிலேருந்து ராம வாய்க்கால்னு சொல்லி ஆற்றுலேருந்து கிளை பிரிஞ்சு வருது. இந்த வாய்க்காலில் வந்து அங்கங்கே மட்டும் அதாவது நல்லா இருக்கிற இடத்துல மட்டும் தூர் வாரினைங்கிற பேருக்கு வாரி இருக்காங்க. இடைஞ்சலாக இருக்கிற பக்கம் வந்து சுத்தமாக தூர் வாரது கிடையாது. அதுலேருந்து இங்கே எங்களுக்கு வந்து கிளை வாய்க்கால்லாம் இருக்குது. கிளை வாய்க்காலில் உள்ள மதகெல்லாம் வந்து எல்லாம் அதாவது டேமேஜ் ஆகி போய் இருக்குது. அந்த டேமேஜ் ஆகி போனதை பல முறை நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம். அதையும் சரி பண்ணி கொடுத்த பாடு இல்லை. தண்ணி நிறையா வருதுங்கிறப்ப நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா அதை நாங்கள் போட முடியாமல் அதை செத்தை தான் வச்சு நாங்கள் வந்து தேக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் விவசாயிங்க வந்து நாங்கள் செத்தையை எடுத்துட்டு செத்தையை போட்டு அடைக்க வேண்டியதாக இருக்குது.
இது பல முறை நாங்கள் வந்து மனு கொடுத்து எங்களுக்கு வந்து சரிப்பட செய்ய மாட்டேங்கிறாங்க. இதை வந்து நாங்கள் பல முறை நான் சொல்லியிருக்கோம். அதே போல் அந்த இதுக்கு இந்த மதகுக்கு அங்கிட்டு உள்ள வாய்க்காலை வந்து தூர் வார சொன்னதுக்கு அந்த ஒரு 200 மீட்டர் உள்ளதை வந்து சுத்தமாக தூர் வாரல. கேட்டதுக்கு தண்ணி நல்லா போகுது, அதனால் இது வந்து தூர் வாரணுங்கிற அவசியமே கிடையாது. எங்களுக்கு வந்து வாய்க்காலை வந்து தூர் வாரி கொடுத்து, வாய்க்காலுங்கிறது என்னென்னா கரை கட்டி கொடுக்கணும். எங்களுக்கு அதுதான் முக்கியமான கோரிக்கை. ஏன்னா இல்லைன்னா வாய்க்காலும் சாக்கடையும் ஒன்றாயிரும். அதனால் வந்து எங்களுக்கு வாய்க்காலை தூர் வாரி கொடுத்து 2 பக்கமும் கரை கட்டி கொடுக்கணும். திருப்பராய்த்துறையில் ஓடுற காவிரி ஆற்றுக்கு பேர் அகண்ட காவிரின்னு பேருங்க. எங்கள் ஊர் வழியாக தான் கடமடை வரைக்கும் தண்ணி போகுது. காவிரி ஆறு கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் ஊரில் இருக்க விவசாய நிலங்களுக்கு தண்ணி வர்றது கிடையாது. ஏன்னா இது எங்கள் ஊருக்கு தண்ணி வந்து புது ஐயன் வாய்க்காலுங்கிற இதுலேருந்து பெட்டவாத்திரையிலேருந்து வருது. அந்த வாய்க்கால் தூர் வாரப்படவே இல்லை. மொத்தம் 7.6 கிலோமீட்டர் அரசாங்கம் 2000 கோடி கிட்டத்தட்ட செலவழிச்சிருக்காங்க. ஆனால் எங்கள் ஊரில் இருக்க வாய்க்காலோட நிறைய இடத்துல ஆக்கிரமிப்பாக இருக்குது. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, கிராம வரைபடத்தில் எஃப்எம்பியில் வாய்க்காலோட அகலம் என்ன இருக்கோ அந்த அகலத்துக்கு எங்களுக்கு வாய்க்காலை எடுத்து கொடுத்தா தான் தண்ணி வரும். அதிகாரியை கேட்டால் இது எங்கள் வாய்க்கால் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா 3 கட்டைக்கு அப்புறம் அவங்க சொல்கிற வாய்க்கால் வந்து யாரோட வாய்க்கால்னு தெரியல. ஏன்னா அது சிஎன்டி பிரிவு வாய்க்காலுங்கிறாங்க. அவங்க இது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பார்க்கணும். இந்த வாய்க்காலுக்கு ஓனர்ஷிப்பே இல்லை. விவசாயத்தை காப்பாற்றணும். விவசாயம் இல்லைன்னா மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. அதை இவங்கெல்லாம் மறந்துட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜெய் ஜவான் ஜெய் கிசான். நாட்டுக்கு வந்து படை வீரர்களும் வேணும், விவசாயிகளும் வேணும். ஸோ விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு எங்கள் ஊருக்கு தண்ணி வேணும். திருப்பராய்த்துறை, கோயிலூர், மீனாட்சிபுரம், எலமனூர் எல்லாத்துக்கும் தண்ணி வரணும். ஆனால் இப்போ அந்த இடத்துல இருக்க விவசாயிகள் மேக்சிமம் மின்சார மோட்டரையும் டீசல் மோட்டரையும் இல்லாட்டி கொடிங்காலிருந்து வர நீச்சுக்குழி கிணறுங்கிற வாய்க்கால், அது வந்து வடிகால் வாய்க்கால், அந்த வடிகால் வாய்க்காலை இன்னைக்கு பாசன வாய்க்காலை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய விவசாய நிலங்கள் தரிசா போயிருச்சு, இல்லாட்டி சவுக்கு வச்சுட்டாங்க. அரசாங்கம் வந்து இதை எங்களுக்கு சிஎன்டி பிரிவு வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்லேருந்து தூர் வாரி கொடுத்தாங்க. ஆனால் நிறைய இடத்த விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட மேப் இல்லை. அதிகாரிங்க மேப்பை வச்சுக்கிட்டு மேப்பு படி எங்களுக்கு வாய்க்கால தூர் வாரி தரணும். எவ்வளோ தூரம் வாய்க்கால் போகுது? மொத்தம் இது வந்து எங்கள் இந்த 3 கட்டையிலேருந்து 3 கிலோமீட்டர் வருது. அதுக்கப்புறமேலு அந்த புது ஐயன் வாய்க்கால் வந்து 1592 ஏக்கர் பாசனம் வருது.